ரைஸ்லாடுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரெண்டிங் சமையல். இப்போ சண்டே டைமில் ஒரு லஞ்ச் மெனு என்னென்னு பார்க்கலாங்களா. ஒரு மட்டனில் வந்து ஒரு பாசுமதி ரைஸில் ஒரு ஒயிட் புலாவுங்க. நம்ம வந்து காரம்லாம் போட்டு நம்ம வந்து ரெட் கலரில் செய்வோம். ஆனால் மெயினாக வந்து இதுக்கு தேவையான பொருள் பச்சை மிளகாவை சில்லி கிரீன் சில்லி ஆட் பண்ணி தான் இதில் ஃபுல்லாக செஞ்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம டேஸ்ட் சுவைஸ்லாம் நம்ம பார்க்க போனால் நம்ம எப்படி நம்ம பிரியாணி செய்கிறோமோ அதே சுவையில் அதே டேஸ்ட் அதே மனத்தோடு இருக்கும். நீங்கள் இது ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள், அதுக்கப்புறம் நீங்கள் விடவே மாட்டோம் போங்களேன். நீங்கள் இந்த செய்தி பாருங்கள், இது எப்படி செய்யலாம், இதுக்கு தேவையான பொருள் என்னன்னு குறித்த நேரத்தில் ஒரு 10 நிமிஷத்தில் வித்தின் 10 மினிட்ஸில் வந்து ஒரு எக்ஸ்பர்ட்டான சூப்பரான ஒரு இது ஒயிட் புலாவை நம்ம செய்து சாப்பிடலாம், நம்மளும் பிள்ளைங்களுக்கு கொடுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது எப்படி செய்யலாம்னு சொன்ன வீடியோக்குள்ளே போகலாமா? அங்கே போகலாம். முதல்லங்க இப்போ நம்ம ஒயிட் புலாவு செய்யறதுக்காக ஒரு குக்கரை வச்சுக்கிட்டோம், சின்ன குக்கர் வச்சுக்கிட்டோம். அதில் வந்து 2 டீஸ்பூனு நெய் விட்டுக்கலாம். அது கூடயே கொஞ்சம் ஆயில் விட்டுக்கலாம். இப்போ நெய்யும் ஆயிலும் சூடாயிடுச்சுங்க. இதில் வந்து நம்ம தாளிக்கிறதுக்காக இதை பாருங்க, இது கொஞ்சம் பட்டை, ஒரு 4-5 பட்டை எடுத்துருக்கிறேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் கிராம்பு எடுத்த ஒரு 7-8 கிராம்பு, 3 ஏலக்காய், ஒரு 3 பிரிஞ்சி இலை, கொஞ்சம் சோம்பு, 3 அன்னாச்சி பூவு, கொஞ்சம் சீரகம், இது எல்லாமே போட்டு தாளிச்சிடலாம். பட்டை பொரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் ஆனியன் போட்டுக்கோங்க. இது முழுக்க வந்து ஒயிட் புலாவுங்க. அதனால் வந்து நம்ம தக்காளி எல்லாம் எதுவும் ஆட் பண்ண போகிறதில்ல. ஃபுல்லாக பச்சை மிளகா தான் ஃப்ளேவர் இதுக்கு ஃபுல்லாக. ஆல்ரெடி வந்து நான் இது கொஞ்சம் ஆனியனை வந்து நான் இது கொஞ்சம் ஃப்ரை பண்ணி தனியாக வச்சுருக்கிறேன். அது வந்து மேலே டெக்கரேஷன் பண்ணுறதுக்காக அது தனியாக. எப்பயுமே நம்ம புலாவு செய்யும் போது அது மேலே வந்து நம்ம அந்த ஆனியனை வந்து நம்ம கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணி நம்ம வச்சுக்கிட்டு நம்ம கடைசியாக போட்டோன்னா அது பார்க்கறதுக்கு நல்லா ஸ்பைஸியாக இருக்கும். இது கூடயே வந்து நம்ம கிரீன் சில்லி ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து எங்களுக்கு வந்து ஒரு 4 கிரீன் சில்லி தான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வந்து இன்னும் நல்லா கொஞ்சம் ஸ்பைஸியாக நல்லா காரமாக வேணும்னு சொன்னோன்னா இன்னும் கொஞ்சம் 2 ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இது கூட வந்து பூண்டு நான் வந்து மெலிசாக அரிஞ்சு போட்டிருக்கேன் பாருங்கள், இதையும் ஆட் பண்ணிக்கலாம். இது ஒயிட் புலாவுனால வந்து ஆனால் வந்து அந்த டேஸ்ட் வைஸில் நம்ம வந்து பிரியாணி செய்கிற மாதிரியே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த டேஸ்ட்டு ருசி எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். என்ன ஒன்று, அது வந்து கலராக இருக்கும். நம்ம வந்து சில்லி பவுடர் போடுறதுனால, இது நம்ம வந்து இது க்ரீன் சில்லி போடுறதுனால கொஞ்சம் வந்து ஒயிட்டாக இருக்கும். அதுதான் ஒயிட் புலாவ். இது எப்பயுமே நம்ம வந்து பிரியாணி செய்யும் போதும் ஒயிட் புலாவ் செய்யும் போதும் இந்த மாதிரி ஆனியன் வந்து நல்லா ப்ரௌனிஷாக நல்லா வதங்கினாதான் அது நல்லா டேஸ்ட் சுவையை கொடுக்குங்க. இதுக்குன்னு இல்லை, எல்லாத்துக்கும் சொல்கிறேன், அது உங்களுக்கு தெரியும். இப்போ நல்லா அது பாருங்கள் ப்ரௌனிஷாக நல்லா இது வதங்கிடுச்சு. இந்த நேரத்தில் வந்து நம்ம வந்து புதினாவையும் ஒரு கைப்பிடி அளவு புதினாவும் கொத்தமல்லி இருக்குது, இதை பாருங்கள், இதை அப்படியே ஆட் பண்ணிக்கோங்க. இதை போட்டு கொஞ்சம் வதவிட்டோம். புதினா நல்லா வதங்கிடுச்சுங்க. இந்த நேரத்தில் வந்து இந்த மட்டன் சூப்பை ஊற்றிடலாங்க. ஆல்ரெடி வந்து நம்ம இதை வதக்கும் போதே வந்து இது 3 விசில் விட்டு 1/2 மணி நேரம் ஊற வச்சு 3 விசில் விட்டுட்டோம். அது நல்லா கரெக்டாக வந்துச்சு. இதை நம்ம வதக்கி முடிக்கிறதுக்கும் இது வரதுக்கும் கரெக்டாக இருந்தது. ஒரே வேலையில் எல்லாமே ரெடி ஆகிடும். இதில் வந்துங்க இது மெஷர்மெண்ட் பிரகாரம் வந்து நான் ஒரு இது 1/4 கிலோ கறி எடுத்துருக்கிறேன். 1/4 கிலோ கறிக்கு வந்து நம்ம வந்து இது 1/4 கிலோ தான் நம்ம அரிசி போட போகிறோம். இது அரிசி அப்போ வந்து 1 மாகாணி அரிசிக்கு 1.5 மாகாணி ரேஷியோ, அது அந்த அளவு தான். ஆல்ரெடி நீங்கள் இதில் ஊற்றி வச்சுருக்கீங்களே, அதாவது இது இந்த கறியில் நம்ம வேக வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த தண்ணியை நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? கரெக்டாக வந்து 1.5 மாகாணி தான் ஊற்றணும் தண்ணி. ஆல்ரெடி எனக்கு வந்து இதில் வந்து சூப்பில் வந்து 1 மாகாணி தண்ணி இருக்குது. நான் இன்னும் ஒரு 1/2 மாகாணி தான் ஊற்ற போகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஒரு 1/2 மாகாணி ஊற்றிட்டோம். ஆல்ரெடி வந்து அந்த 1 மாகாணி கறி வேக வச்சு சூப்பில் இருக்குது, 1/2 மாகாணி இதை இப்போ ஊற்றிட்டோம். இதில் வந்து நம்ம கரெக்டாக உப்பு போட்டுக்கலாம். இப்போ உப்பு போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆல்ரெடி வந்து கறியில் உப்பு போட்டிருக்கோம், பார்த்து போடுங்க, கொஞ்சம் போட்டுக்கோங்க. அப்புறம் நம்ம பார்த்து டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு போட்டுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வந்து தண்ணி கொதிச்ச உடனே நம்ம அரிசி போட்டுக்கலாம். இப்போ தண்ணி நல்லா கொதிக்குதுங்க. இப்போ நம்ம வந்து பாசுமதி ரைஸில் தான் நம்ம செய்ய போகிறோம். ஆல்ரெடி வந்து நான் பாசுமதி ரைஸை வந்து ஒரு 20 நிமிஷம் நான் ஊற வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து நம்ம அப்படியே இதில் போட்டுடலாம். போட்டுட்டு விசில் போடாதபடிக்கு போட்டுட்டு நல்லா கொஞ்சம் கொதிச்ச உடனே விசில் போடாதபடிக்கு ஒரு 10 நிமிஷம் அப்படியே வந்து லோ ஃப்ளேமில் விடுங்க. அதுலேயே அது வெந்துடும். விசில் போடாதீங்க, விசில் போட்டோன்னா அடி பிடிச்சிரும். ஒயிட் புலாவு செம்மையாக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இதில் வந்து நம்ம வந்து இப்போ மேலே கொத்தமல்லி தழை தூவிக்கலாம்.
செம்ம சூப்பராக இருக்குங்க. அதே சுவையில் இருக்கும். நம்ம வந்து பிரியாணி வந்து நம்ம வந்து செய்கிறோம் இல்லைங்களா, காரம்லாம் போட்டு செய்கிறோம் இல்லைங்களா, அதே டேஸ்ட்டில் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் எதுவுமே நினைக்காதீங்க. அதுக்கப்புறம் நான் வந்து இந்த இது சொன்னேன் இல்லைங்களா, ஃப்ரை ஆனியன், அதை அப்படியே மேலே போட்டுருங்க, தூவிட்டுங்க. செம்ம சூப்பராக இருக்கும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு வந்து சைடிஷாக நல்லா ஒரு சிக்கன் கிரேவி வச்சு சாப்பிட்டேன்னா வேறு லெவல் போங்களேன். செம்ம சூப்பராக இருக்கும். பாருங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதை பாருங்கள், ஒயிட் புலாவு செம்ம சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். சூப்பராக இருக்குது பாருங்கள். இதை பாருங்கள் எவ்வளோ பொலன்னு இருக்குது பாருங்கள். நல்ல ஸ்பைஸியாக இருக்குது பாருங்கள். நல்லா அல்டிமேட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ பொலன்னு இருக்குது பாருங்கள். நல்லா பாஸ்மதி ரைஸில் செஞ்சனால எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா அந்த டேஸ்ட்டோட சுவையோட அவ்வளோ ருசியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு இந்த சண்டே மெனுவை வந்து நீங்களும் வந்து ஜாலியாக வந்து இந்த மாதிரி செஞ்சு என்ஜாய் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.